ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம இனிப்பு அவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிகப்பு அவல் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அரை கப் வெல்லம். வெல்லத்துக்கு பதிலாக நம்ம சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் துருவின தேங்காய் ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம் கரைக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு 5லேருந்து 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சுருந்த 1 கப் அவலை இதில் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வரது வர வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுறேன். முந்திரி பருப்பு எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லம் அதை சேர்த்து ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைய விட்டுடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நான் அவலில் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை வெல்லத்தில் கல் எதுவும் கிடக்குன்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சுருந்த அரை கப் தேங்காய் துருவல், அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கடைசி இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பால் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா சேர்க்கணும். இப்போ நான் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். இனிப்பு அவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.